கவர்மெண்ட் ஜாப்ன்ற மட்டுமே குறிக்கோளாக வைக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சார், எனக்கு சின்ன வயசில் ஃபஸ்ட்டு மிலிட்ரிக்கு போகணும் ஆசை சார். எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன்றால என்ன சென்டிமெண்ட் காட்டி போவேன்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து நீ கவர்மெண்ட் ஜாப் படி, நீ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணு, உன்னால் முடியும்னாங்க சார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தேன் சார். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார். எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் சொன்னாங்கக்காக ட்ரை பண்ணேன் சார். எஃபோர்ட் போட்டு ஒன்றும் பண்ண முடியல சார். இப்போ வந்து பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து வெளியே போயிட்டு கடையில் வேலை பார்த்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் கருப்பட்டி காஃபி கடையில் போய் நான் ஃப்ரெண்டு வச்சிருக்கேன் சார். ஸோ அங்கே போயிட்டு நான் தொழிலை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் சார். அப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நான் போகும்போது நீ ஊர் சுற்ற போகிற, நீ உருப்புற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க சார். அது என்னோட வேலை விட்டுருணும் சார். ஒரு வீட்டில் அப்பா அம்மா பையனும் பொண்ணும் ஒரு 4 பேர் இருக்காங்க சார். ஸோ அந்த வீட்டில் வந்து அந்த அப்பா சார் ரொம்ப நாளாக பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பையன் வளர்ந்து வரான்னும் போது அவங்க மைண்டில் ஒரு சின்ன தப்பு பண்ணுறான் அப்படின்னா சின்ன வயசில் பண்ணும்போது விட்டுருவாங்க சார். ஸோ பட் வளர்ந்த அப்புறம் பண்ணும்போது கொஞ்சம் மிரட்டுவாங்க சார். ஏய் ஏன்டா அது பண்ணுற, அதெல்லாம் பண்ணாரா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்னன்னா, ஸோ நம்ம லெவலுக்கு ஒருத்தன் வரான் அப்படின்ற மாதிரி நான் தப்பாக மீன் பண்ண வரல சார். சின்ன வயசில் சொன்ன அந்த ஒரு கைண்ட் அண்ட் கேர் ஏன் சார் பெரிய ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஹோட்டல் வைக்கணும். நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். எங்கள் பையன் அதான் சொல்லிட்டு இருக்கான். 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பின்னாடி யார் வரா? ஒரு தங்கச்சி படிச்சுட்டு வரா. குடும்ப சூழ்நிலை பார்க்கணும்ல. அப்போ நாங்கள் வளரக்கூடாதா? நீங்கள் வந்து வளருங்க, வேணான்னு சொல்ல. நீங்கள் சொந்தமாக போய் ஒரு ப்ரைவேட்டில் வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கையில் வாங்கி வச்சுங்க. வாங்கி வச்சு சொந்தமாக செய்யுங்க. நான் அவங்ககிட்ட ஹெல்ப் எதுவும் கேட்கல சார். இப்போ நான் என்ன நானா ஓனா ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் சார். ஜஸ்ட் நீ பண்ணுடா, நான் இது இந்த வேலையில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஏன் சார் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் சும்மா கிடையாது. 22 வருஷமா நான் ஹோட்டலில் வேலை செஞ்சிருக்கேன். சப்ளையரா நடந்து சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சிருக்கேன். குடும்ப சூழ்நிலை உனக்கு பின்னாடி ஒருத்தி வரால, அவ்வளோ நினச்சி பார்க்கணும்ல. என்னால் எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், இது பண்ண முடியும். இப்போ நீ பொறுப்பேற்றுக்கிற மாதிரி சொல்லு. 10 லட்ச ரூபா கொடுத்து உனக்கு ஹோட்டல் வச்சு தானே அதை நிர்வாகம் பண்ண முடியுமா சார்? அவங்க வந்து அமௌண்ட்டே நான் தர வேண்டாம், நானே ரெடி பண்ணிக்கிறேன் சார். எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண சொல்லுங்க சார். ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு ஊரில் குறைஞ்சது 3 வருஷம் அந்த ஊரில் ஸ்டாண்டர்டாக இது பண்ணணும். அந்த ஹோட்டலுக்கு போனால் சுத்தமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வயிற்றுக்கு எந்த கெடுதும் பண்ணாது. இப்போ அப்படி தான் நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். அந்த ஓனரே கிட்டத்தட்ட 55 பேர் வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. அவராலேயே சில நேரம் திறன முடியாது. அந்த மாதிரி உனக்கு அனுபவம் பத்தாது. 25 வயசு மேலே ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எப்படி கற்றுக்க முடியும்? ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் இருக்குது. அந்த சம்பளத்தில் தான் குடும்ப உடன் இருக்குது. அவன் வந்து ஒரு அந்த கெரியரை பார்ப்பானா இல்லை அவன் குடும்பத்தை பார்ப்பானா? அப்போ நீங்கள் அவங்க 22 வயசுலேயே அவனை முடிவு எடுக்க விட்டுருந்தீங்கன்னா அவன் இந்நேரம் சக்ஸஸ் ஆகிட்டு இருப்பான்.